கேரளாவில் உள்ள ஸ்ரீ மூகாம்பிகை அம்மனின் கோயில் வரலாறு மற்றும் அதிசயம். கொல்லூர் ஸ்ரீ மூகாம்பிகை அம்மன் கோயில் கர்நாடக மாநிலம் உடுப்பி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இது கேரளாவிற்கு மிக அருகில் இருப்பதால் கேரள கலாச்சாரம் மற்றும் கட்டிடக்கலையுடன் தொடர்புடையதாகும். ஸ்ரீ மூகாம்பிகை அம்மன் கோயில் கேரளாவிலும் தமிழகத்திலும் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு புண்ணிய தலமாகும். 108 அம்மன் கோயில்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. வரலாறு: மூகாசுர வதம். கம்சாசுரன் என்ற அரசன் சாகா வரம் பெற வேண்டி சிவனை நோக்கி தவம் இருந்தான். தேவர்களின் வேண்டுகோளுக்கிணங்க அசுரன் வரம் கேட்கும் தருணத்தில் அன்னை சரஸ்வதி தேவி அவனை ஊமையாக்கினார். மூகாசுரன் என்ற அசுரனை பார்வதி தேவி வதம் செய்ததால் அன்னைக்கு மூகாம்பிகை என்று பெயர் வந்தது. கோல மகரிஷி இங்கு தவம் செய்தால் இவ்விடம் கொல்லூர் என்று அழைக்கப்படுகிறது. ஆதிசங்கரர் 8ஆம் நூற்றாண்டில் ஆதிசங்கரர் இங்கு தவம் புரிந்து அம்பிகையின் திருவுருவச் சிலையை ஸ்ரீ சக்கரபீடத்தில் பிரதிஷ்டை செய்தார். மூலிகை கசாயம். இரவு பூஜைக்கு பிறகு பக்தர்களுக்கு வழங்கப்படும் மூலிகை கசாயம் ஆதிசங்கரால் பரிந்துரைக்கப்பட்டது. இது அறிவாற்றலையும் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும் அதிசய பிரசாதமாக கருதப்படுகிறது. சுயம்பு லிங்கம். இங்குள்ள மூலவர் ஒரு சுயம்பு லிங்கம். இந்த லிங்கத்தின் நடுவில் ஒரு தங்க ரேகை உள்ளது. இது சிவசக்தி அர்த்தநாரீஸ்வரராய் இணைப்பை குறிக்கிறது. முப்பெரும் தேவி வழிபாடு. காலையில் மகாகாளி, மதியம் மகாலட்சுமி, மாலையில் சரஸ்வதி என்று தேவி 3 வடிவங்களில் காட்சியளிக்கிறார். கல்வி தலம். குழந்தைகள் வித்யாரம்பம் செய்ய ஒரு சிறந்த தலமாக கருதப்படுகிறது. சௌபார்ணிகா நதி. இக்கோவில் அருகே ஓடும் சௌபார்ணிகா நதி 64 புனித மூலிகைகளை கடந்து வருவதால் அதில் குளிப்பது நோய்களை குணப்படுத்தும் என நம்பப்படுகிறது. தங்கரேகை தரிசனம். கோயில் மையத்தில் உள்ள தங்கரேகை ஒரு அதிசயமாக கருதப்படுகிறது. நவராத்திரி விழா. நவராத்திரி காலங்களில் தேவி 3 ரூபங்களிலும் காட்சியளிக்கும் விழா சிறப்பாக கொண்டாடப்படும். கோயில் நேரம். கோவில் தினமும் காலை 5 முதல் மதியம் 1:30 மணி வரை, மாலை 3 மணி முதல் இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். அக்டோபர் முதல் மார்ச் வரை கோவில் தரிசனத்திற்கு சிறந்த காலம் என்று கூறப்படுகிறது. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவும் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனை யாவும் தரும் அன்பர் என்பவருக்கே